நேயர்கள் அனைவருக்கும் மெட்டி ஒலி 2 சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. மெல்லிய மாலை பொழுதின் கடல் அலைகள், அடர் மரங்களின் நிழலால் போர்த்தப்பட்ட இடங்கள், சூரிய ஒளியில் மின்னும் சில்வர் கூடங்கள் என்று அசோக் குமாரின் நேர்த்தியான ஒளிப்பதிவு ரசனைக்கு விருந்து. மெல்ல பாகை குலைத்து இலையாக நீட்டிச் செல்வது போன்ற உச்சப்பட்ட இனிமை கொண்ட வயலின் இசையுடன் இப்பாடல் தொடங்கும். மனதினில் இன்பக் கனவுகளே எனும் வரிகளை ரசித்தபடி ஆமோதிக்கும் வகையில் வீணை இசையின் சிறு துணுக்கை ஒலிக்க விடுவார் இளையராஜா. இந்த கணம்தான் நம் மனதை இலகச் செய்யும். பாடல் முழுவதும் நம் உடலின் இடையை லேசாக்கும். மதுக்கூர் கண்ணன் எழுதிய ராகம் எங்கேயோ, தாளம் எங்கேயோ பாடல் செம பிரம்மானந்தன், உமா ரமணன், சசிரேகா ஆகியோர் பாடி அசத்தியுள்ளனர். மதுக்கூர் கண்ணன் எழுதிய ராகம் எங்கேயோ, தாளம் எங்கேயோ பாடல் செம பிரம்மானந்தன், உமா ரமணன், சசிரேகா ஆகியோர் பாடி அசத்தியுள்ளனர். அழுத்தமான கஜல் பாடல் இது. தாயின் இழப்பு தரும் தாங்க முடியாத சோகத்தால் நம்மை வருடியிருப்பார் இசைஞானி. மலையாளத்தில் சூப்பர் ஹிட் பாடல்களை அழகாக பாடியிருக்கும் பிரம்மானந்தன் தமிழில் பாடிய படம் இதுவாகத்தான் இருக்கும். இந்த படம் தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கு விருந்தாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. குட் நியூஸ், விரைவில் வருகிறது மெட்டி ஒலி 2. சீரியல் விரும்பிகள் மத்தியில் நாஸ்டாலஜியாக இருக்கும் மெட்டி ஒலி சீரியலின் 2ஆம் பாகம் உருவாக இருக்கிறது. இந்த அப்டேட் சின்னத்திரை ரசிகர்களை குசிப்படுத்தியுள்ளது. ஹை டெசிபலில் டிவியில் பாடல் ஒலித்தாலே குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் டிவி முன்பாக ஆஜராகி விடுவார்கள். அப்படி பலருக்கும் பிடித்த ஒரு சீரியலாக சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒலி இருந்தது. கொரோனா சமயத்தில் மறு ஒளிபரப்பு செய்தபோது கூட டிஆர்பியில் இந்த சீரியல் ஹிட் அடித்தது. அக்கா தங்கைகள் 5 பேர், அவர்களது குடும்பம் என்ற கதையை சுற்றி நடக்கும் இந்த சீரியலில் காவேரி, வனஜா, காயத்ரி, உமா, ரேவதி, பிரியா ஆகியோர் 5 சகோதரிகளாக நடித்து இருந்தனர். இவர்களில் உமா மற்றும் வனஜா இருவரும் உண்மையிலே சகோதரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சமயத்தின் போது உமா உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். சமீபத்தில் கூட வனஜா, காயத்ரி 3 பேரும் சந்தித்து வெளியிட்ட புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டானது. இந்த சீரியலை இயக்கிய திருமுருகன் மெட்டி ஒலி 2ஆம் பாகம் நிச்சயம் பெறும் என சொல்லியிருந்தார். இதையடுத்து இப்போது மெட்டி ஒலி 2ஆம் பாகத்துக்கான நடிகர்கள் தேர்வு நடந்து வருகிறது. புதுமுகங்கள், புது கதைக்களம் என பரபரப்பாக நகர்கிறது. இம்முறை திருமுருகன் மெட்டி ஒலி 2ஐ தயாரிக்கிறார். இயக்குனர் விக்ரமாதித்தன் இயக்குகிறார் என அறிவித்துள்ளது. மெட்டி ஒலி சீரியல் குழு 2ஆம் பாகமும் சன் டிவியில் தான் ஒளிபரப்பாகிறதாம். மெட்டி ஒலி முதல் பாகம் தந்த எதிர்பார்ப்பு 2ஆம் பாகத்தையும் ரசிகர்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காக்க வைக்கிறது. சீரியல் ரசிகர்களுக்கு குட் நியூஸ் வருகிறது. சூப்பர் மெகா தொடரின் 2ஆம் பாகம். மெட்டி ஒலி இயக்குனரின் புதிய தொடர் படப்பிடிப்பு தொடக்கம். மெட்டி ஒலி இயக்குனர் திருமுருகன் இயக்கும் புதிய தொடரின் படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பான மெட்டி ஒலி தொடரில் ஓபி பாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் திருமுருகன். இவர் இத்தொடரை இயக்கியும் இருந்தார். இவருக்கு சின்னத்திரையில் கிடைத்த வரவேற்பை அடுத்து தமிழ் சினிமாவிலும் தனது வெற்றியை பதிவு செய்தார். நடிகர் பரத் நடிப்பில் உருவான எம்டன் மகன் திரைப்படத்தை இயக்கி தமிழக அரசின் விருப்பத்தை பெற்றார். மீண்டும் பரத்துடன் இணைந்து முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு என்ற படத்தையும் இயக்கினார். மெட்டி ஒலியை தொடர்ந்து இவர் இயக்கிய நாதஸ்வரம், கல்யாண வீடு, தேனிலவு, குலதெய்வம் தொடர்கள் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தது. இவரின் குறும்படங்கள், யூடியூப் தொடர்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் திருமுருகன் புதிய தொடரொன்றை இயக்க உள்ளதாக அவரின் யூடியூப் சேனலான திரு டிவியின் மூலம் கடந்த தமிழ் புத்தாண்டு அன்று அறிவித்து இருந்தார். இந்த நிலையில் இவர் இயக்கும் புதிய தொடரின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது. புதிய தொடரானது மெட்டி ஒலி தொடரின் 2ஆம் பாகமாக இருக்குமா அல்லது புதிய யூடியூப் தொடராக இருக்குமா என்று ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை கொடுத்துள்ளது. இவ்வாறாக மெட்டி ஒலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.